வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து பட்டன் ஹோல்டர் பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல்டர் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தோம். பட்டன் ஹோல்டர் இந்த காஜான்னு சொல்லுவோம் இல்லையா, காஜா கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம போய் வெளியில் கொடுத்து அடுக்கிறனாலும் ரொம்ப தூரமாக போய் வர வேண்டிய தேவை இருக்குன்னா நம்மளே நம்ம வந்து ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், சட்டைகளுக்காக இருக்கட்டும், இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் டைம் வேறு நிறைய பேர் வந்து இதை கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம சகோதரர் வந்து ஒரு மிஷினில் சின்ன மிஷின் தான் மிஷினில் செட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த வீடியோ லிங்க் கூட நாங்கள் இதில் வைக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு, இது அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. கேட்லாகில் வந்து நம்ம என்னென்ன எப்படி பண்ணுறோம், என்னென்ன இதோட செயல்பாடு எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது நல்லா சேஃப்டியாக தான் தெர்மோகோலில் வச்சு பேக் பண்ணி சூப்பராக சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து த்ரெட் ரிமூவர் வந்து பிரிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீடில் பிளேட்டு. அந்த பிளேட் வந்து நம்ம ஏற்கனவே மிஷினில் இருக்க பிளேட்டை காட்டிட்டு இந்த பிளேட்டு தான் நம்ம வந்து செட் பண்ணணும். இது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஹோல்ஸ் அகலமாக இருக்கும் இப்படி போய் வர்றதுக்காக. இதுதான் சிறிய காஜா மிஷின். நம்ம கை அளவில் கை அடக்கத்தில் வர்ற காஜா மிஷின் இது பாருங்கள். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காஜாவுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை காமிச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து டபுளாக கூட, இது வந்து சிங்கிளாக வச்சுருக்காங்க. இதில் நம்ம டபுள் 2 இதாக கூட ஓட்டலாம். 2 இது ஓட்டினோம்னா நல்லா திக்காக விழுகும், நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிறிய காஜா மிஷின் இது நம்மளுடைய மிஷினில் அப்படியே வந்து கைடை கலட்டிட்டு, இப்போ இந்த இடத்துல இதை நம்ம கைடை எடுத்துகிட்டு அந்த கைடு அந்த பாரில் இதில் உள்ளே சொருவிடணும்னா அப்படியே வந்து நம்ம டைட்டாக இதை ரெண்டையும் அழுத்தி டைட் பண்ணோம்னா டைட்டாக பிட்டாக மாட்டிக்கும். இதை வந்து நம்ம பவர் மிஷின்லாம் போடலாமான்னு கூட நிறைய கேட்டிருந்தாங்க. பவர் மிஷினில் போடுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இதோட செட்டிங் வந்து பெடல் மிஷினில் தான் ரொம்ப நாள் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் அதை போட்டிருக்கோம். அந்த மிஷின்லாம் இந்த மிஷினில் காஜா அடிச்சிருக்கோம். சின்ன மிஷினில் தனியாக நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். உஷா மிஷின் சொல்லி உஷா வருது இல்லையா, அதில் சின்ன மிஷினில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். உஷா சிங்கர் இதெல்லாம் வருது இல்லையா, பழைய மாடல் ஆரம்பத்தில் வந்தால் சின்ன மிஷின் மாடல். ஊசி வந்து பட்டையாக வரும் இல்லையா, ஒரு பக்கம் பட்டை ஊசி போடுற மாதிரி அந்த மாடல் தான் சின்ன மிஷின். அதில் தான் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அப்பப்போ அவுத்து மாற தேவையில்ல, செட்டிங்ஸ் எதுவும் மாறாது. இதில் வந்து ஆல்ரெடி செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பிராண்டடு கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த நம்ம கைடு மட்டும் அவுத்து இதை மாட்டிட்டு போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரோல் பண்ணி வந்துருன்றோம். இப்போ நம்ம திரும்ப 2வது ஒரு ரோல் வேணும்னா திரும்ப 2வது ஹோல் வந்துடும். அப்படி 3 முறை கூட அடிக்கலாம். ஆனால் 2 முறை அடித்தாலே கனமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரை வந்து பிளேடு வச்சு நம்ம கீறிக்கலாம், இல்லை சிசர் வச்சு மடித்து கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சகோதரர் ஒருத்தர் மிஷின் வச்சு நம்ம தைச்சதை காமிச்சு எப்படி அந்த மிஷின் போடுறது அப்படின்னு அவரும் அதே மாதிரி தான் தனியாக ஒரு சின்ன மிஷினில் பர்மனெண்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஓனர்லாம் நாங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து ராஜா மிஷின் சொல்லி ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி செட்டிங் வந்து தனியாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அப்பப்போ அவுத்து மாட்ட வேண்டிய வேலை இல்லை, அது பர்மனெண்ட்டாகவே செட் பண்ணிடலாம். எப்படி ஓவர்லாக் மிஷின் நம்ம வச்சிருக்கோம் அது மாதிரி ஒரு காஜா மிஷின். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருச்சான்னு